பேர். அதை வரலாற்று பதிவாக 17ஆம் நூற்றாண்டு ஏறக்குறைய ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு உட்பட்ட கணக்கு தான். இந்த கதையிலேயே இவர் இப்படியான சிறப்பை செய்து காட்டினார். அதனாலதான் காசியிலே கருடனை பறக்க வைத்து செய்ய முடியாத சிறப்பை செய்து காட்டினார் குமரகுருபர் அப்படின்னு விளக்கம் சொல்லியிருக்க. உடைய விளக்கத்தை மனதார பாராட்டி உனக்கு ஏத்த நல்ல மாப்பிள்ளை பாராட்டி எப்படி வருது பத்தியா. இவர் என்னைக்குமே நம்ம பதிலையே சொன்னோம்னாலும் பேசணும்னாலும் அது வேணும்னே இதெல்லாம் உண்மையா ஏன் பேசுவாரு. இன்னைக்கு கதை சொன்னாலும் உண்மைன்னு ஏத்துக்கிறாரு. என்னடா அதிசயம் நடக்குது சொல்லும்போது சரி இதுக்கு இந்த மாதிரி சொல்லலாம் தோணும். அப்படி இப்படிலாம் நீ அடுத்த உள்ளத பிறகு அந்த வசனத்தை சொன்ன அப்படின்னா அதுல கூட பாருங்க பாராட்டுகிறது என்ன அதுல இப்படி இருக்கு அந்த வார்த்தை என்ன மனசு வர மாட்டேங்குது. சில வார்த்தைகள் மனதில் இருந்து கொப்பளித்தோட தான் செய்கிறது. வரும் கொப்பளி நல்ல பதில் பரவாயில்லை வாழ்த்துக்கள். அதனால கண்ணண்டானமா உனக்கு ஏத்த கடவமா சேர்ந்து வாழ்ந்து பாரம்மா வள்ளி குருநாதா என்ன நல்லா ஆரம்பிச்சது அப்படியே நிறுத்திட்டீங்க. அதாவது சரி வேலை நம்ம கடைக்கண் பார்வையிலே ஒரு நாரத மகரிஷி பாட்டுக்கு நாரதன் பேரு கதையை நடாத்துவதற்காக ஒரு பாடல் தொடுக்கிறேன். ஏன் பாட்டு நிப்பாட்டுறேன்? ஏன் நான் எங்க நிப்பாட்டினேன்? திரும்பி பாத்தியே சும்மா பாத்தி அவங்களே நிப்பாட்டிட்டா. உங்க லட்சணம் தெரிஞ்சுதான் நிப்பாட்டிட்டா. பாவம் நான் நிப்பாட்டினேன். ஏன் சுதி மாறி பாட்டிட்டா மாமா? தாள மாறிடுச்சா? அதனால அப்படி குறைவு இருந்தா இருங்க நீங்க பாடுவீங்க சமீபமா நல்லாவே பாடுவீங்க. குறைவு இருந்தா அது அண்ணன் வீரபாண்டியனை பாத்துக்குவார். ஒரு 3 குழந்தை பஞ்சாயத்துல உங்களுக்கு அப்படிதான் அதை குறைச்சு கொடுக்குவா. அந்த நிக்காது பதில சொல்லுங்க. பதிலுக்கு வாங்க. என்ன வருகிறது? ஆணவமாக இருந்தார். அப்படி ஆணவமா இருக்கும் பொழுது ஏப்பா என்னை சுமக்கிறேன்னு ஆணவமா இருக்கேப்பா இந்த என் கையை சும அப்படி கையை தூக்கி போட்டாரு. கீழே மயக்க முடிவு விழுந்தாரு. அப்ப ஆணவம் அடங்கி இப்படி பேசுறீங்களே எனக்கு அப்படி எரியுதியா பத்திக்கிட்டு கோயில போய் சொல்லிடலாமான்னு தோணுது. மண்ண மாதிரி தூத்து வேண்டேன். எவ்வளவு சுருக்கமா பதில் சொல்லியிருக்கேன். ஆமா கையை தூக்கி போட்டு கையை போட்டு மயக்க முடிவு விழுந்தாருல அப்ப ஆணவம் அடங்கியதுல ஒத்துக்கிற மாட்டியா? இது ஒத்துக்கிற மாதிரியான பதிலா சொல்லுங்க தலைவா. ஆரஞ்சு துண்ட பூட்ட போட்ட அறிமுக காட்சியில ஒவ்வொரு புராண கதை சொல்லும் பொழுது கை தட்டி ரசிச்ச நீ அன்பளிப்பு கொடுத்த வாங்கலின்ற கடுப்புல சொல்றீங்களா இல்ல இது இந்த புரியல எனக்கு. நியாயத்துக்காக சரி நியாயமாகவே இருக்கட்டும். ஒருவேளை இதுவும் கல்லன இதை ஓரளவு ஏத்துக்கலாம். ஆனா உன்னுடைய கேள்விக்கு முழு பதிலாக ஏத்துக்க முடியுமா? ஒண்ணு வேணாம். இப்ப அன்னைக்கு ஒரு மேடையில நான் புளிய மரம் எப்படி வந்துச்சு நீங்க ஏத்துக்கிட்டீங்களா? எது இந்த புளியம் கொட்டையை பதிச்சு வச்சு அன்னைக்கே உன்னை கொன்றலாமான்னு தோணுச்சு எனக்கு. ஊரே ஏத்துக்குச்சு. நீங்க புளியம் கொட்டையை வச்சு வந்தாங்க. விடுமா என்ன தப்பு இருக்கா? நீங்க எல்லாரும் மாங்கொட்டை போட்டாதான் புளிய மரம். அப்ப இதுவும் தப்பு இல்லையே. இது கையை தூக்கி போட்டு ஆனா மழிந்தது ஏத்துக்கிட்டீங்களா? இல்ல நான் ஏத்துக்க மாட்டேன். அது உண்மைதான். ஏன்னா தனக்கு யார் எஜமானராக இருக்கிறாரோ அவர்கிட்ட ஆணவமா இல்லாம மத்த சாமானியர்கிட்ட ஆணவமா பண்றது இப்ப உள்ள அதிகமா நடக்கிற விஷயம். ஆமாமா அதுதான் இயற்கையில நடக்கிற விஷயமா இருக்கு. நம்ம எதிர்த்து பேச முடியாம நமக்கு பணிஞ்சு ஒரு ஆள் நம்மை விட வலியவர்கள்ட்ட தன்னுடைய திமிரையும் ஆணவத்தை காட்டுறது தன்னை விட எளியவர்கள்ட்ட தான் அதிகமாக ஆணவம் இந்த மாதிரி காட்டப்படுகிறது. அதுக்கு என்ன தெரியுமா? முடவனை மூர்க்கன் கொண்டால் மூர்க்கனை முனி கொள்ளும்னு ஒரு பழமொழி உண்டு. வல்லவனுக்குள்ள வையகத்துல வந்துதான் ஆணவம் உண்டு. அப்ப மகாபலிபுரத்தை தன் ஆணவம் அழிந்து போல் காட்டிக்கொண்டு அதே கருடை சாமானிய எல்லாத்தையுமே திமிரு என்னை விட வீரத்தை உயர்ந்தவன் வீரத்தை சிறந்தவன் யாரும் இல்லைன்னு மண்டகனமா திமிரா பேசுகிற பார்த்தார் மகாவிஷ்ணு. அப்படியா சரி இப்ப மகாவிஷ்ணுவா இருக்கும் பொழுது தானே நீ என்கிட்ட நீ நல்ல மாதிரி நடிக்கிற. சரி வேற அவதாரத்தை உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு மகாவிஷ்ணு இத்தனை அவதாரம் எடுக்கிறாரு. இறுதியாக ராம அவதாரம் முடிச்சு கிருஷ்ண அவதாரம் எடுத்தாச்சு. கிருஷ்ண அவதாரத்தின் பொழுது நினைக்கிறாரு இவ்வளவு ஆணவமா இருக்கக்கூடிய இந்த கருணனுடைய ஆணவத்தை நம்ம அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். இன்னொரு ஆணவம் இருக்கு. யாருக்கு? கிருஷ்ண பரமாத்மாவுக்கு நெருங்கிய அதாவது கிருஷ்ணமாக எத்தனையோ 16,008 மனைவிகள் இருந்தாலும் 2 மனைவி மீது மட்டும் கிருஷ்ண பரமாத்மா அளப்பரிய பிரியம். ஒன்னு சத்தியபாமா மற்றொரு ருக்மிணி. 2 பேரும் எப்பவுமே கிருஷ்ண பரமாத்மா கூடவே இருப்பாங்க. இதுல சத்தியபாமாவுக்கு தான் ஒரு மிகப்பெரிய அழகின்னு ஒரு கர்மம். இப்ப இந்த 2 பேருடைய ஆணவத்தை அடக்கணும் முடிவு பண்ணிட்டாரு கிருஷ்ண பரமாத்மா. இதுக்காக முன்னாடி யுகத்தோட சம்பவத்தை எடுக்கிறார். ஏன்னா ராம அவதாரம் முடிக்கும் தருவாயில ஆஞ்சநேய பெருமான் கேட்கிறாரு ராமன் ஐயா அடுத்த பிறவியிலும் நான் உங்களை ராமனாகவே தரிசிக்கணும் முடியுமா? கிருஷ்ண பரமாத்மா கூட தெய்வ பிறவின்னு அவருக்கு தெரியும். ராமருக்கு தெரியுமா? மனிதனாக பிறந்த மனிதனாக இருந்தவர் இல்லையா? இப்ப அவருக்கு தான் மனித பிறவிப்பா என்னால அது முடியாதுன்னு மறுத்துட்டார். வரம் கேட்டவர்கள் மறையலாம், வரம் மறையுமா? மறையாது. அப்ப கிருஷ்ண பரமாத்மா தெரியுது நாம் ராமனாக இருக்கும் பொழுது ஆஞ்சநேயன் வந்து நம்மள்ட்ட அடுத்த பிறவியிலும் ராமனாவே காட்சி தரணும்னு கேட்டிருக்கானே அந்த வரத்தை நம்ம கொடுக்கணுமே அவருக்கு காட்சி தரணுமே அப்படின்னு இன்னைய கிருஷ்ண பரமாத்மா யாரை அழைத்தார்னா கருடன் அழைக்கிறார். கருடன் வர்றேன் அப்பா இது மாதிரி ஆஞ்சநேயருக்கு நான் கிருஷ்ணரா ராமனாக காட்சி தர போறேன்
நீ போய் ஆஞ்சநேயனை கூட்டி போனோன்னு கருடன் கேட்கிறேன். இது ஆஞ்சநேயா, இது இந்த குரங்கு ஒண்ணு தெரியுமே, அதையா கூட்டியார சொல்றீங்க? என்னுடைய திறமைக்கு நான் போய் அவனை கூப்பிடுறதா அப்படின்னு ஆணவம் அடங்கவே இல்லை. யாருக்கு? கருடனுக்கு. சரிப்பா, போய் கூட்டிட்டு வா, கிருஷ்ணர் கூப்பிட்டதா, போய் கூட்டிட்டு வா என்று சொல்ல அதே ஆணவத்தோடு போகின்றான் கருடன் ஆஞ்சநேயனை அழைப்பதற்காக. போய் பார்த்தா குளத்துக்கிற ஓரத்துல ஆஞ்சநேயர் ஸ்ரீராமஜெயன் மந்திரத்தை சொல்லிட்டு இருக்காரு. போய் கிருஷ்ணர் கூப்பிட்டாரு உடனே. அப்பதான் ஆஞ்சநேயர் என்ன பண்ணாரா, கிருஷ்ணர் அழைத்தார், குரங்கே வான்னு முதல் அழைக்கிறார். அழைத்த உடனே கோபம் கொண்ட ஆஞ்சநேய பெருமாள் ஒரே அறை செவில செத்து அறையில சுருண்டு விழுந்தவனே கருணை மூர்ச்சி ஆயிட்டான். அதுக்கப்புறம் கிருஷ்ணபாபா போய் அவர் விட்டு வந்தார். அது வேற பிரச்சனை. அதன் பிறகு ராமன் அழைத்தார் வான்னு சொன்ன உடனே வந்தாரு ஆஞ்சநேய பெருமாள். அப்ப மிகப்பெரிய ஆணவம் கொண்டிருந்தான், தன்னை விட வீரன் யாரும் இல்லைன்னு. ஆனா ஆஞ்சநேய பெருமாள் விட்ட ஒரே அறையில மூர்ச்சையாகி விழுந்து தன் ஆணவத்தை அடங்கினார். இது பதில் வந்துருச்சு. ஆனா இதோட நிறைவு மட்டும் சொல்லிடுறேன். இப்ப காட்சி தரணும் ஆஞ்சநேய பெருமானுக்கு ராமனாக. இவர் கிருஷ்ணபெருமான் ராமனா மாறிட்டார். சீதைக்கால வேணுமே. இங்கே தான் ஒரு மிகப்பெரிய அழகின ஆணவம் சத்தியபாமாவுக்கு. போய் சீதையா உருமாறி வாமான்னு சொல்ல, இப்ப போனவ இருந்த நகை நட்டெல்லாம் அள்ளி போட்டு வர சீதை மாதிரி தெரியல. கோபப்பட்டு ஆஞ்சநேயன் சீதையை பார்க்கும்போது இப்படியா இருந்தா என்று சொல்லி அவள் ஆணவத்தை அடக்கி விட்டு ருக்மணியை சொல்ல, ருக்மணி போனவன் ஒரே ஒரு காவி சேலை மட்டும் கட்டிக்கிட்டு வந்து நிக்கிறா. பார்க்க சீதையை போலவே தெரிந்தாரா. அப்ப ஆஞ்சநேய கட்ட வரத்திற்காக ராமனாக தரிசிக்க வேண்டும் என்று அந்த ஒரு வரத்தை வச்சு ஒரே கல்லில 3 மாங்காய் அடிச்ச மாதிரி ராமனா காட்சியும் கொடுத்தாச்சு. தன்னை விட வீரன் யாரும் இல்லைன்னு ஆணவம் கொண்டிருந்த அந்த கருடனை ஆஞ்சநேயன் குரங்கு விட்ட ஒரே அறையினால அவன் ஆணவத்தை அடக்கியாச்சு. தன்னை விட அழகில் சிறந்தவள் யாரும் இல்லைன்னு கர்வம் கொண்டிருந்த சத்தியபாமுடைய கர்வத்தையும் அடக்கி அன்று ராமனாக காட்சி கொடுத்தார் கண்ண பரமாத்மா. ஒரே நேரத்தில் இத்தனை பேரினுடைய ஆணவத்தை அடக்கி காட்சி கொடுத்திருக்கிறார். இது அரையும் குறையமா இருக்கு. இதை ஏத்துக்கிறீங்களா? அப்படி இல்ல ஏத்துக்கிறோம். இதையும் அரையும் கட்டையை விட்டு ஏத்துக்கிறேன். அப்பா இன்னைக்கு மழை பெஞ்சா அது உனக்கு தான். ஒரு கதை சொல்லும்போது அதுல எந்த ஒரு கிளைக்கதையும் தொடாம அதுல குற்றம் கண்டுபிடிக்காம நேரங்காலம் இல்லையே அனுசரிக்கணும் பேசலாம். இப்ப விட மாட்டேன், அடுத்த மேடையில சிக்காமையா போயிருவீங்க. எப்பவுமே நானும் விட மாட்டேன். பார்த்த மாப்பிள்ள முருகன் பிடிக்கலையா? உன்னை கட்டா வரைக்கும் முருகன் நல்லா இருப்பாரு. உன்னை கட்டி இந்த வாய் பேசினா பழனில இருந்து எகிரி குதிச்சு கேரளால தாண்டி போடுவார். அரபிக்கடல குதிச்சுவார். எனக்கு முருகனை பிடிக்கல, கிளம்புங்க முதல்ல. பிடிக்கலாம் கட்டி ஆவே குறைச்சு வாய் பேசி இந்த அவஸ்தையை நீ விடுத்து தெரியுமா என்ன வேலை செய்யறாரு தெரியுமா? கலகம் செய்து கிடையாது, கூட்டி கொடுப்பது உங்கள் யார் இல்லைன்னா அன்பில்லா கண்ணு குட்டி, அறிவில்லா கருவி குட்டி, புத்தில்லா புத்தி குட்டி, ஞானம் இல்லாதவருக்கு ஞானத்தை குட்டி. யாரும் குறை சொல்ல, எல்லாம் கூட்டி தான் கொடுக்குறோம். ஆமா ஆமா அறிவியமான சிறுமியை இன்று மாலை சூரிய அஸ்தமனத்துக்குள்ளாக உனக்கும் என் மாப்பிள்ளை முருக பெருமானுக்கும் திருமணம் செய்து வைக்காவிட்டால் என்னுடைய நாரதம் அல்ல, இது பிரம்ம முடிச்சொல்ல, இதுவே என் சத்தியம் சத்தியம் சத்தியம். கடுகு போட்டாலும் வெடிச்சிரும் முகத்தை இப்படி வச்சுட்டு போறாரு. போட்டும், நமக்கு என்ன என்ன வாய் வரட்டும், பேசிக்கலாம். அது முருகப்பெருமானை மாப்பிள்ளையாக பாட்டு வந்தார் இல்லையா, மனசுக்குள்ள அப்படி ஒரு ஆனந்தம்னு. நான் வந்தவே அவரை கட்டிக்கிறதுக்கு தானே. ஆனா கோபத்திலேயே பேசிட்டு இருக்கோம். அப்படியா இருக்கானு அவர்கிட்ட போய் முருகனை கட்டிக்கிறேன்னு சொல்லலாமா? நானு அப்புறம் சொல்லுவாரு, நான் பார்த்து கட்டி வச்ச இந்த வள்ளிக்காதான் நல்லா இருக்கான்னு சொல்லுவாரு. சொன்னாலும் சொல்லுவாரு நாளை முருகா எட்டி பாக்குறாரா, ஓடி போயிட்டாரா முருகா? ஆமா, எல்லாம் அப்படி ஒவ்வொருத்தரா கிளம்பாதீங்க, இது நல்லது கிடையாது சொல்லிட்டேன் நான். உட்காருங்க பேசாம. எல்லாரும் தூங்குறவங்க எல்லாம் எழுப்பி விடுங்க. 4 மணி ஆச்சு, கிட்டத்தட்ட நான் 1.5 மணி நேரத்தில் விடிய போகுது. போயிருவாங்களா? எழுந்திரி, முருகன் வர போறாரு, பாட்ட போடவா? முருகன்